நான் இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போது செம்ம மழை. எனக்கு மழை டைமில் வந்து சிக்கன் வாங்கி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி ஒரு 1/2 கேஜி எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்க 1 கேஜி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி குழம்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்காகவே காலையிலே சேர்த்து வச்சுட்டேன். காலையில் டிஃபன்லாம் எதுவுமே இல்லை, டிஃபனுக்கு அரிசிலாம் ஊற வைக்கல. அதனால் காலையில் சாதம் வடிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு முட்டை வச்சு அதில் போட்டாச்சு. காலையில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சு கொஞ்சமாக அந்த சிக்கன் கிரேவிலாம் வச்சு அதையுமே சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் டைமில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. ஊர்லேருந்து வரும்போது செடிலாம் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். காஃபி போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மழையில் வேடிக்கை பார்த்துட்டே காஃபிலாம் குடிச்சு முடிச்சிட்டோம். ரோஷன் மித்தி 2 பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல்லாம் அப்போ வந்து லீவாக தான் இருந்தது. பயங்கரமான மழை. சரி இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஓடிஜி வந்து எந்த சைடு வைக்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் செடி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அந்த க்ரீன் மேட் வந்து கிச்சனுக்கு மேலே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த டேபிள் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டது தான். நான் இந்த செடிக்காகவே ஆர்டர் போட்டேன். ஆனால் நான் வந்து சும்மா வந்து பிளாஸ்டிக் செடி தான் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் மித்தி நானும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தோமா, சரி அவங்க வாங்கி தருவாங்களா வாங்கி தரமாட்டாங்களா ஒரு டவுட்லேயே கேட்டோம். அதுக்கப்புறம் சரி சடனாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி கூப்பிடும் போதே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செடியெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 3 செடி தான் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி தான் செடி வாங்கிட்டு வந்தோம். இந்த செம்பருத்தி செடி மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படியுமே வந்து வெயில் டைமில் வந்து கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்கோம். மித்திக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு வாங்கினா. செடி வாங்கும் போதே ஒரு பூ வந்து பூத்து இருந்தது. வீட்டுக்கு வந்து இன்னொரு இந்த அரும்பு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பூத்து இருந்தது. அதை வந்து மித்திக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். குட்டியாக வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் செடியெலாம் வளர்த்ததே கிடையாது. ஊரில் கூட இருக்கும்போது கூட செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதெல்லாம் பொறுப்பாக வச்சு வளர்க்கணுன்லாம் கிடையவே கிடையாது. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் நாளாக வந்து வீட்டில் வந்து செடி வச்சு வளர்க்கணும்னு தோணுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு வளர்க்க முடியுது என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் நல்லா இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே வந்து பூத்த பூ தான். இது கட் பண்ணி கொஞ்சம் நேரம் புத்தர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மித்தி தலையில் வச்சு விட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்குமே வச்சுட்டு போனான். ரொம்ப நல்லா இருந்தது.